வணக்கம் நண்பர்களே! ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தனுசு ராசி நேயர்களுக்கான திருமணம் பொருத்தம் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல் எல்லாமே இந்த பகுதியில் பார்ப்போம். முதல்ல திருமணம் சார்ந்த வகையில் எந்த ராசிகள் தனுசு ராசிக்கு பொருத்தமான ராசிகள், வாழ்க்கை துணைவர் இந்த ராசியில் அமைஞ்சாங்கன்னா ஒரு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எந்த மாதிரியான ராசிகளை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல திரிகோண ராசிகள் அப்படின்னு சொல்லுவோம். திரிகோண ராசிகள் அப்படின்றது 2 பேருக்குமே கருத்து ஒற்றுமை அதிக அளவுல இருக்கக்கூடிய ராசிகள் திரிகோண ராசிகள். திரிகோணம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1, 5, 9 ராசிகள் திரிகோண ராசிகள் அப்படின்னு சொல்லுவோம். எனவே உங்களுடைய தனுசு ராசியிலிருந்து 1வது ராசியா இருக்கக்கூடிய தனுசு ராசியிலே உங்களுடைய வாழ்க்கை துணைவர் அமைஞ்சாலும் சரி, இது ஆணா இருந்தா பெண்ணுக்கு எடுத்துக்கலாம். பெண்ணா இருந்தா ஆணுன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா தனுசு ராசின்றது ஆண், பெண் 2 பேருக்குமே பொதுவா இருக்கிறதால, நீங்க ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கை துணைவர் அதாவது ஆணா இருந்தா பெண்ண பார்க்க போறீங்க, பெண்ணா இருந்தா ஆண பார்க்க போறீங்க. உங்களுடைய வாழ்க்கை துணைவர் நீங்க செலக்ட் பண்றம்போது, உங்களுடைய தனுசு ராசியிலேருந்து வரக்கூடிய வாழ்க்கை துணைவரும் தனுசு ராசியே இருந்துட்டா பிரச்சனை இல்ல. அதுக்கு அடுத்து 5வது ராசின்னு சொல்லக்கூடிய மேச ராசி. மேச ராசியில உங்களோட வாழ்க்கை துணை அமைஞ்சாலும், அதுவும் ஒரு சிறப்பான ஒரு விஷயமா எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து 9வது ராசின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசி. இந்த ராசியிலுமே உங்களோட வாழ்க்கை துணைவர் அமைஞ்சாங்கன்னா, ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம். தனுசு, மேசம், சிம்மம் இந்த 3 ராசிகள் ஒரு முதன்மையான ராசி அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ராசியில வாழ்க்கை துணைவர் செலக்ட் பண்ணீங்கன்னா, கட்டாயம் திருமண வாழ்க்கை 100% சந்தோஷமா இருக்கும். அதுக்கு அடுத்து 2வது விஷயம், இப்போ இந்த 3 ராசியில அமையலன்ற பட்சத்தில 2வது விஷயம்ன்றது 3, 7, 11 அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3, 7, 11மே பார்த்தீங்கன்னா, மன வாழ்க்கையில எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கக்கூடிய ராசி அமைப்பு. ரொம்ப நம்முடைய ஆசைகள் நிறைவேற தன்மை உள்ள ராசி அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ 3 அப்படின்னா, உங்களுடைய தனுசு ராசிக்கு 3வது ராசியா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கும்ப ராசி. இது ஒண்ணு. உங்களுடைய தனுசு ராசிக்கு 7வது ராசியா இருக்கக்கூடியது மிதுன ராசி. அதுக்கு அடுத்து உங்களுடைய தனுசு ராசிக்கு 11வது ராசியா இருக்கக்கூடியது துலாம் ராசி. எனவே கும்ப ராசி, மிதுன ராசி, துலாம் ராசி இந்த அமைப்புல உங்களோட வாழ்க்கை துணைவர் அமைஞ்சாங்கன்னா, கட்டாயம் ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன் இத நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, ராசி அப்படின்றது சந்திரனோட சூழல வச்சு நம்ம பார்க்கறது. சந்திரன் அப்படின்றவரு பார்த்தோம்னா, நம்முடைய மனோகாரகம். நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ, அதுதான் சந்திரன் அப்படின்னு எடுத்துக்கலாம். எனவே 2 பேரோட ராசி அமைப்பு 1, 5, 9 இல்ல 3, 7, 11 இருந்துருச்சுன்னா, 2 பேரோட எண்ண ஓட்டங்கள், கருத்துக்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த மாதிரியான அமைப்புல நம்ம வாழ்க்கை துணைவர செலக்ட் பண்ணோம்னா, கட்டாயம் 100% அது நமக்கு பிரமாதமா இருக்கும். இது முதல் விஷயம். 2வது என்னன்னா, எந்த ராசியில செலக்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? தனுசு ராசிக்காரங்க எந்தெந்த ராசியில வாழ்க்கை துணைவர எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். இப்போ உங்களோட தனுசு ராசிக்கு 6, 8, 12 ராசிகள் ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ராசிகள் அப்படின்னு சொல்லலாம். 6, 8, 12 ராசிகள்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட தனுசு ராசிக்கு 6வது ராசியா இருக்கக்கூடியது ரிஷப ராசி. அதுக்கு அடுத்து 8வது ராசியா இருக்கக்கூடிய கடக ராசி. 12வது ராசியா இருக்கக்கூடிய விருச்சிக ராசி. சரிங்களா? எனவே ஒருபோதும் நீங்க ரிஷப ராசி, கடக ராசி, அதுக்கு அடுத்து விருச்சிக ராசி. இந்த 3 ராசியில இருக்கக்கூடிய வாழ்க்கை துணைவர நீங்க செலக்ட் பண்ணவே கூடாது. அதையும் மீறி நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, கட்டாயம் 2 பேருக்கும் கருத்து ஒரே மாரி அமையாது. சண்டை, சச்சரவு, கருத்து வேறுபாடு இந்த மாரி பல வகையான விஷயங்கள் இருக்கு. நெறைய பேர் இந்த 6, 8, 12ல ராசியெல்லாம் எடுத்துட்டு, வாழ்க்கை துணைவர விட்டு பிரிஞ்சு டைவர்ஸ் ஆனவங்க, 2வது திருமணம் பண்ணவங்க, அது மாரிலாம் நெறைய பேர் இருக்கிறாங்க. எனவே முதல் ஸ்டெப்பே இதுதான். நீங்க ஒரு ஜாதகத்த பார்க்குறீங்கன்னா, உங்களோட ராசிக்கும், அவங்களோட ராசிக்கும் 1, 5, 9 இருக்குதா அப்படின்னு பாருங்க. உங்களோட ராசிக்கும், அவங்களோட ராசிக்கும் 3, 7, 11 ராசியா வருதான்னு பாருங்க. இந்த அமைப்ப பார்க்குறம்போது, இது கரெக்ட்டா இருந்தா ஓகே. முதல் படி கரெக்ட்டா இருக்குது. ஏன்னா 2 பேருடைய எண்ண ஓட்டங்கள் முதல் டைம்ல ஒத்து போறம்போது, அது நல்ல ஒரு திருமண வாழ்க்கைக்கு நமக்கு வழிவகுக்கும். எனவே இந்த பகுதி கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நம்முடைய பைரவம் வெப்சைட்லயே பார்த்தீங்கன்னா, திருமணம் பொருத்தம் சார்ந்த வகையில அதுக்குன்னே நம்ம வழி செஞ்சு வச்சிருக்கோங்க. இங்க திருமண பொருத்தம் அப்படின்னு இருக்கு பாருங்க. இதுல ஆண், பெண் 2 பேரோட ஜாதக டீட்டெயில்ஸ் 2 பேருடைய பேரு, அதுக்கடுத்து டேட் ஆஃப் பர்த்து, டைமு, ஊரு, அதுக்கப்புறம் நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க இதுக்கான திருமண பொருத்தம் இருக்குதா இல்லையான்ற தகவலையுமே நீங்க தெரிஞ்சுக்கலாம்.
இந்த பொருத்தம் ஏன் பார்க்க சொல்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராசி பொருத்தம் அப்படின்னு முதன்மை இருந்தாலுமே கூட, அதுக்கு அடுத்து வந்து ராகு கேது தோசை இருக்குதா? செவ்வாய் தோசை இருக்குதா? அப்புறம் 2 பேருக்கு ஒரே கூட்டு தசை வருதா? தசா சந்திப்பு இருக்குதா? சரிங்களா? லக்கண பொருத்தம் இருக்குதா? அதுக்கடுத்து நட்சத்திர பொருத்தம் இருக்குதா? களத்திர பொருத்தம்னு சொல்லுவோம். இல்லற வாழ்க்கை, தாம்பத்தியம் அது சார்ந்த வகையில இருக்கக்கூடிய களத்திர பொருத்தம்னு சொல்லக்கூடிய செவ்வாய் சுக்கிரனோட குடும்பம் இருக்குதா? அதுக்கடுத்து வந்து புத்திர பாக்கியம்னு சொல்லக்கூடிய குரு பொருத்தம் இருக்குதா? இந்த மாரி பல வகையான தகவல் எல்லாமே பார்க்கறது வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும்.